ஹாய், வெல்கம் டு லிச்சூஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னைக்கு நாங்கள் வந்த அன்னைக்கு, அதாவது அகெயின் நாங்கள் சென்னைக்கு போனோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி எடுத்த விலாகு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுத்து, ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. தம்பி ஒரு ஆளாக வச்சுருக்கேன், அதனால் வீட்டு ஒர்க்கையும் பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு என்னால் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. அதோட எடிட் பண்ணி இப்போ தான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றக்காக எடிட் பண்ணியிருக்கேன். வாங்க, சென்னைக்கு நாங்கள் ரீச் ஆனோடனேயே வீட்டுக்கு வாசல்லே வந்து பூக்கடை இருக்கும். அதனால் அங்கே வந்து வரும்போதே பூ வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மார்னிங் தான் ரீச் ஆனோம். அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப ரேர் தான் அங்கனக்குள்ளே வந்து பூ கிடைக்கிறது அப்படின்றது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதுவும் கொஞ்சம் நேரம் தான் போட்டிருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே மார்னிங்காக போய் வாங்கினா தான் நம்மளால் வாங்க முடியும், இல்லைனா வாங்க முடியாது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம உருளியை ஃபஸ்ட்டு நான் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். என்னமோ அந்த உருளி டெக்கரேட் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து அன்றைக்கி வந்து டே வந்து ஓடாது. பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதை பார்த்தா தான் ஒரு ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் இல்லையோ உருளியை மட்டும் ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்திருந்தேன், அம்மா கொடுத்துட்ருந்தாங்க. அது போக கொஞ்சம் புழங்குறதுக்கு பாத்திரம் இல்லை அப்படின்றதுக்காக கொஞ்சம் அதுவும் ஷாப்பில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதை வந்து நான் இங்கேயே வாங்கியிருக்கலாம். அங்கே வந்து ரேட் கூட. இங்கே நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே பார்க்கும்போது ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. இது நான் பரமக்குடியில் நான் வாங்கினதுக்கும் சென்னைக்கும் கம்பேர் பண்ணும்போது அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஊர்லேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா வந்து கோதுமை மாவு கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் தேங்காய், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து மாவாட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து நாங்கள் வந்து மாவாட்டுற வரைக்கும் அவனுக்கு வந்து கடையிலையும் வந்து மாவு வாங்கி இட்லி ஊட்ட முடியாது. அதனால் அவனுக்கு வந்து ஊர்லேருந்து வரும்போதே மாவாட்டி அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து வந்தோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொரியர் ஆர்டர் போட்டிருந்தேன். சில திங்ஸ்லாம் வீட்டில் இல்லை, அதனால் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புத்தா சிலை வாங்கியிருந்தேன். அப்புறம் நைஃப் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். நைஃப் ஸ்டாண்ட் வந்து நல்லா யூஸ் ஆகுதுங்க. ஸ்பூன்ஸும் போட்டு வச்சுக்கலாம், கரண்டியும் போட்டு வச்சுக்கலாம். நைஃப் வைக்கிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகுது. நான் கூட அது ஒர்த்தாகுமா நினச்சேன், ஒர்த்து தான். மீஷோவில் தான் அதை வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் புத்தா சிலை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதோட ரேட் வந்து 900 சம்திங் போட்டிருந்தாங்க. பட் நான் வாங்கினது வந்து 199 தான், 200 சம்திங் தான் வாங்கினேன். நல்லா தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வந்து மீஷோவில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. வீட்டில் வந்து நான் பாக்ஸஸ் எதுவுமே இல்லை கொட்டி வைக்கிறதுக்கு. சரி, இப்போதைக்கு ஒரு பிளாஸ்டிக்ஸில் தான் பார்த்தேன், பின்னாடி நல்லா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் பாக்ஸை வாங்கினேன். இது வந்து மொத்தம் 24 பீசஸ் இருந்துச்சு. சைஸுக்கு ஏற்றாப்புல மொத்தமாக நான் 4 சைஸஸ் ஆஃப் இருந்துச்சு. அதை தான் வாங்கியிருந்தேன். பரவாயில்ல, ஒத்தாத இருந்துச்சு. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டேமேஜ், அதாவது கேப் வந்து சரியாக மூடலை. மற்றபடி மற்றெல்லாம் ஓகேயாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை தம்பிக்கு ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஷாப்பில் வாங்குறத நம்ப முடியாது. அதனால் நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் கொடுப்பாங்க, அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து அந்த டப்பாவில் மாவு போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த முட்டைகளை வச்சு ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். பரவாயில்ல, உடையாமல் தான் வந்துருந்துச்சு. நான் கூட உடஞ்சிருமோ அப்படின்னு பயந்தேன். ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வச்சு கொண்டு வந்தால் உடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வச்சு நல்லா பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் காய்கறிகளெல்லாம் எடுத்து கொட்டி வச்சிடலாம், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக காய்கறியெல்லாம் எடுத்து கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொட்டி வச்சிட்டேன். கத்திரிக்காய், நாடு தக்காளி எல்லாம் கிடச்சிருச்சு, ஊர்லேயே வீட்லேருந்து கொண்டு வந்துட்டேன். அதெல்லாம் கொட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே செப்ரேட்டாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு மார்னிங் ஒர்க் பார்க்க போயாச்சு. நம்ம ஊரை விட்டு போகும்போது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், புறா வந்து முட்டை இட்டுருந்துச்சு அப்படின்னு. இப்போ அந்த 2 முட்டையும்
எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழகாக புறா வளர்ந்துருச்சுங்க. கொஞ்சம் குட்டியாக ஷேஃபாக அழகாக வளர்ந்துருந்துச்சு. பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா தெரில. நான் வந்து ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 இது அழகாக வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்கள பார்த்ததுக்கப்புறம் போய் எப்போவும் போல் நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் எடுத்து கூழில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா உடஞ்சிரும்ல, அதனால் எடுத்து வச்சிடலாம் கையோட. ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்றக்காக ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். முட்டையை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா வந்தோன்னா சமைக்கிறதுக்கு வேணும்ல. வெறும் நம்மகிட்ட எந்த காய்கறியுமே இல்லை. கொண்டு வந்த கத்திரிக்காய், தக்காளி தான் இருந்துச்சு. அதை வச்சு இது பண்ண முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே மார்னிங் வந்து டிஃபனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க கடையிலையே. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சப்போஸ் அதில் ஏதாச்சும் இது பண்ணியிருக்கோம்ல, அதுக்காக எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கினோன்னா அதை வந்து வாஷ் பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து உள்ளே வைப்பேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நமக்கு கொண்டு வந்த காய்கறி ஃபுல்லாக எடுத்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த காய்கறிகளை தான் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து எக் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தயிர் வச்சு இன்றைக்கி வந்தோடனே டயல் எதுவும் பண்ண முடியாது, அதனால் தயிர் வச்சுக்கலாம் அப்படின்னு பேல் பாக்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வெஜிடபிள்ஸு அவங்க கொஞ்சம் தக்காளியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கழுவி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னன்னு தெரில, சென்னைக்கு வந்ததுலேருந்து என்ன சொல்ல டைமே கிடைக்கல. ஃபுல்லாக தம்பியை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு சமைக்கிறக்கே இடுப்பில் வச்சுட்டே சமைக்கிற மாதிரி இருக்கும். தூங்கவும் மாட்டான், விளையாடிட்டே இருக்கானே. இப்போ கொஞ்சம் தவக்கிற வயசு, எந்திரிச்சு நடக்கிற வயசு வந்துருச்சுல, ஏஜ் வந்துருச்சுல. ஆனால் என்ன பண்ணுறான், பொழுதோடு துருன்னு இருக்கிறதுனால வேலை பண்ணவே விட மாட்டேங்கிறான். அதனால் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைமே இருக்க மாட்டேது. ஃபுல்லாக வீட்டு வேலை பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுது. அவன் தூங்குகிற டயத்தில் தானே நம்ம வீட்டு வேலை பண்ண முடியும். மிச்ச டைம்லலாம் வந்து அவன் கூட தான் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் இந்த வீடியோ எடுத்து மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஆயிடுச்சுங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்துச்சு, வாஷ் பண்ணி வச்சேன். டீ போடலாம், ஏன்னா டீ போட்டால் தான் நமக்கு டே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. டீ போடும்போது மணி 10 ஆயிடுச்சு. என்னதான் பாத்திரம் போகும்போதே நான் கழுவி தாங்க வச்சுட்டு போனேன். இருந்தாலும் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒன் டைம் வந்துட்டு கழுவுனா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா யூஸ் பண்ண மனசு வராது. அதனால் அகெயின் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சேன். ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சம்மர் ஆரம்பித்ததுனால கிச்சனில் நிற்கவே முடியலைங்க. 10 மணிக்கு மேலே நின்றாவே அவ்வளோ வேர்வையாக இருக்குது. ஏர்லியாகவே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம இன்றைக்கி தான் ஊருக்கு வந்திருக்கோம். அதனால் 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம். சரியான வெக்கையாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு மேலே வந்து மாடி தானே, நம்ம தான் வந்து லாஸ்ட்டு ஃப்ளோரு. அதனால் வீட்டுக்கு மேலே வந்து மொட்டை மாடின்றதுனால வெயில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறது, கிச்சனில் இருக்க முடியல. கிச்சனில் மட்டும் இல்லைங்க, வீட்டிலே இருக்க தான் முடியலை. சென்னையில் அந்தளவுக்கு வெயில் போடுதுங்க.
ஏலக்காய் டீ போட்டு குடித்தாதாங்க குடித்த மாதிரி இருக்கும். நிறையா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், ஏலக்காய் டீ தான் ஃபேவரேட் அப்படின்னு. அதே மாதிரி ஏலக்காய் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இது தோசை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் அவங்க வாங்கிட்டு வரும்போது மணி விட்டு இருக்கும். இப்போ வந்து மணி வந்து 10:30 ஆக போகுது. அதனால் கொஞ்சம் தோசை வந்து விரைச்சி போச்சு, நல்லா இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். ஆனால் அவங்க அப்பயே சொன்னாங்க வந்தோடனே சாப்பிட்ரு அப்படின்னு. நான் கூட பரவாயில்ல இப்போயா சாப்பிட்றேன். அவங்க தூங்கிட்டாங்க. இனிமேல் அவங்க தூங்கி எழுந்துச்சுன்னா சாப்பிட இப்போ அவங்க வந்துருக்கு இன்னொரு 1 hour ஆகும். 11:30 ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட. சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பி எழுந்திரிச்சிட்டான். கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டு அப்புறம் அவனுக்கு ஏதாச்சும் சூப் மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் சூப் தான் போட்டு கொடுத்துட்டு அகெயின் நூன் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சிம்பிளாக தானே வைக்க போகிறோம். அதனால் முட்டையை வந்து வேக போட்டுட்டு ரைஸை வச்சேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக அந்த ஒரு எக் கிரேவி தான் ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்துருந்தது. முட்டையை ஃபுல்லாக வந்து கழுவிட்டு தான் எப்போவுமே வேக போடணும். அதனால் கழுவிட்டு முட்டையை ஃபுல்லாக வேக போட்டுட்டேன். பாட்டில்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா. சரி கொஞ்சம் தான் இப்போ வந்து கழுவி காய வைக்கலாம், திங்ஸ் கொட்டி வைக்க யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை கழுவி காய வச்சேன். அதுக்கப்புறம் இஞ்சி வாங்கி வந்திருந்தாங்க. அதையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். காய வச்சு எடுத்துட்டோம்னா அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் எக் கிரேவி வச்சுட்டு, எக் கிரேவி வந்து சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி சும்மா ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை வந்து கிரேவி பண்ணேன். அந்த ரெசிபியை தான் ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். முட்டையை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. கழுவி வேக வச்சுட்டு வேக வச்சதுக்கப்புறம் அந்த முட்டையை உடச்சி 2 ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சட்டியில் எண்ணெய், மஞ்சள்தூள், பெப்பர், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து இந்த முட்டையை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அதே சட்டியில் கொஞ்சோண்டு பட்டை மட்டும் செய்துட்டு அதில் வந்து இந்த வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள்தூள், பெப்பர், வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதில் வந்து நம்ம முட்டையை போட்டு ஒரு 5 minutes வச்சு எடுத்துட்டோம்னா இந்த சிம்பிளான கிரேவி ரெடிங்க. இது வந்து நம்ம குயிக்காக பண்ணிடலாம். எதுவும் பண்ணாமல் இருக்கிற டயத்துக்கு டைம் இல்லாதப்போ அதை ஈஸியாக பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும். வேணால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் சாதத்தை வடித்து கேர்டை வச்சு சாப்பிட்டுட்டோம். அதோட இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்